அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். ஜூலை 5 உலக மக்கள் தொகை நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது முதலாக ரோமானிய அரசில் தொடங்கிற்று என்று சொல்லுவார்கள். ஆனால் அதனுடைய நோக்கம் வேறு. இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுக்கப்படுகிற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் வேறு. ரோமானிய பேரரசில் எதற்காக கணக்கெடுக்கப்பட்டதென்றால், எல்லோரையும் அவர்கள் கணக்கெடுக்கவில்லை, எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கவில்லை, படைக்கு தகுதியான ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எடுக்கப்பட்ட கணக்கு தான் வரலாற்றில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கடந்தே ஒவ்வொரு தேசமும் தங்கள் நாட்டில் இருக்கிற மக்களை பற்றிய விவரங்களை சேகரித்து கொள்ள வேண்டும் என்று கருதிற்று. ஐரோப்பாவிலே தான் தொடங்கியது என நாம் சொல்லலாம். பல்வேறு செய்திகள் ஏறத்தாழ 15-16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பாவிலே இருந்து தொடங்கி உலகம் முழுவதும் பரவின. எனவே அப்படி தொடங்கிய ஒன்றில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் அடங்கியிருந்தது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான கணக்கெடுப்புகள். பல இடங்களில் பெண்களை விட்டுவிட்டுத்தான் கணக்கெடுத்திருக்கிறார்கள். பெண்களை மனிதர்களாகவே கணக்கில் சேர்க்கவில்லையோ என்னவோ தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்குள் பெண்கள் வருகிறார்கள். வாக்குரிமை பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. மிக பிற்காலத்திலே பெண்களுக்கு சொத்துரிமை என்கிற கோரிக்கை வைக்கப்படுகிறது. எனவே இந்த அடிப்படையில் ஆண்களை எண்ணுகிற கணக்காக, அதுவும் போர் வீரர்களுக்கான தகுதியுடைய ஆண்களை எண்ணுகிற கணக்காக முதலில், பிறகு நாட்டில் மொத்தம் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற கணக்காக, அதனையும் தாண்டி மக்கள் என்ன வகையினர், என்னென்ன திறனுடையோர், என்னென்ன தொழிலில் இருக்கிறார்கள், என்ன வயது என்று பல்வேறு செய்திகளையும் உள்ளடக்கியதாக இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. அன்றைக்கு இதனை சொல்லுகிற போது தமிழில் சரியான சொல் கூட அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஆங்கிலத்திலே பல்வேறு சொற்கள் வந்திருக்கின்றன. சென்சஸ் என்கிற சொல்லுக்கு தமிழில் ஸ்ரீ புருஷ என்று தொடங்கி ஒரு முழம் நீளம் நீளுகிற ஒரு தொடரைத்தான் நாம் மொழிபெயர்ப்பாக வைத்திருந்தோம். அதற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்கிற அந்த சொற்கள் வழக்கிற்கு வந்தன. இன்றைக்கு அதனையும் தாண்டி மிக தெளிவாக மிக கூர்மையாக சென்சஸ் என்கிற சொல்லுக்கு குடிமதிப்பு என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. குடிமதிப்பு என்பது தான் சரியானது. ஏனென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பென்றால் அது வெறும் எண்ணிக்கை சார்ந்ததாக இருக்கிறது. இது கணக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவரை பற்றிய மதிப்பீடும் இருக்கிறது. எனவே குடிமதிப்பு என்பது தான் சரியானது. இந்த குடிமதிப்பினால் நமக்கு பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த குடிமதிப்பின் அடிப்படையிலே தான் நம் தேசத்திலே படித்தவர்கள் எவ்வளவு பேர், படிக்காதவர்கள் எவ்வளவு பேர், பொருளாதாரத்திலே எவ்வளவு பேர் முன்னேறி இருக்கிறார்கள், பின்னடைவு எத்தனை பேருக்கு இருக்கிறது என்கிற கணக்குகளை எல்லாம் தெரிந்து எந்த பகுதிக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் அரசு புரிந்து கொள்வதற்கு இந்த கணக்குகள் உதவுகின்றன. நம் நாட்டை பொறுத்தளவில் 1822 மன்றோ என்கிற வெள்ளைக்காரர் தான் முதலாக கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை அன்றைக்கு இருந்த பிரித்தானிய அரசுக்கு அனுப்புகிறார். அவர் எழுதிய அந்த கடிதம் மிக அழுத்தமானது. நாம் இந்தியாவை ஏறத்தாழ ஒருங்கிணைத்து ஆள்கிறோம். பல்வேறு பகுதிகள், எத்தனையோ மன்னர்கள் ஆண்ட சமஸ்தானங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்திய மக்களை பற்றிய புரிதல் இன்னமும் நமக்கு ஏற்படவில்லை. இந்தியாவினுடைய மக்கள் என்ன பண்பாடு உடையவர்கள், எத்தனை மொழிகளை பேசுகிறார்கள், அவர்களின் தொழில் திறன் என்ன என்று அவர்களை பற்றிய எந்த விவரத்தையும் நாம் அறிந்து கொள்ளவில்லை. எனவே இந்த குடிமதிப்பு என்கிற இந்த கணக்கெடுப்பின் மூலம்தான் இந்தியா பற்றிய செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். எனவே கணக்கெடுப்பு என்பது தேவை என்று 1822 அவர் எழுதிய கடிதத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு பயன் கிடைத்தது. இந்தியாவில் 1871 ஆண்டு முதலாக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது.
ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அந்த கணக்கெடுப்பு என்று முடிவாகி 1881, 91, 2001 என்று ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 1931ஆம் ஆண்டு வரையில் வெள்ளைக்காரர்கள் ஆண்டபோது கணக்கெடுப்பை அவர்கள் நடத்தினார்கள். 41வது ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அப்போது 2வது உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காரணத்தால் அது மக்கள் தொகை கணக்கெடுப்பை, குடி மதிப்பை எடுப்பதற்கான நேரம் இல்லை என்று கருதி அதனை விட்டுவிட்டார்கள். பிறகு மீண்டும் 51 இருந்து இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்த குடி மதிப்பு கணக்கு நடைபெற்று வருகிறது. ஆனால் இரண்டுக்கும் இடையிலே ஒரு வேறுபாடு உண்டு. 1871 தொடங்கி 1931 வரைக்கும் வெள்ளைக்காரர்கள் ஆண்டபோது எடுக்கப்பட்ட அந்த குடி மதிப்பு கணக்கில் என்னென்ன சாதியைச் சேர்ந்த மக்கள் வாழ்கிறார்கள் என்கிற கணக்கும் இருந்தது. ஆனால் விடுதலை பெற்ற பிறகு சாதி வாரி கணக்கெடுப்பை நாம் நிறுத்திவிட்டோம். என்ன வேடிக்கை என்றால், விடுதலை பெற்ற பிறகு நாம் இந்தியாவில் சாதியை ஒழிக்க முடியவில்லை, சாதிவாரி கணக்கெடுப்பை ஒழித்து விட்டோம். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட காரணத்தினாலே தான் பல உண்மைகள் வெளிவந்தன. இன்னமும் கூட நாம் சரியாக சொன்னால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உள்ளடக்கிய குடி மதிப்பு தான் திராவிட இயக்கம் என்று ஒரு இயக்கம் தோன்றுவதற்கும் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய எழுச்சிக்கும் கூட காரணமாக இருந்தது என்று குறிப்பிடலாம். அந்த குடி மதிப்பினுடைய புள்ளி விவரங்களை பார்க்கிற போதுதான் இந்தியாவிலே இருக்கிற வெறும் 3% இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே 60-70% மேலாக படிப்பிலும் தொழிலிலும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை உலகத்திற்கு முதன்முதலாக வெளிச்சம் போட்டு காட்டியது இந்த குடி மதிப்பு கணக்குத்தான். இந்த சென்சஸ் என்கிற இதனுடைய அடிப்படையிலே தான் இந்தியா எங்கும் ஓர் எழுச்சி ஏற்பட்டது. தமிழகத்திலே அது பேரெழுச்சியாக திராவிட இயக்கமாக உருக்கொண்டது. அதுவும் கூட 1871 அந்த கணக்கு எடுக்கப்பட்டாலும் 1911வது ஆண்டு வெளிவந்த கணக்கு தான் அறிவாளிகள் பலரினுடைய கண்களுக்கும் ஓர் உறுத்தலாக, ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மட்டுமே பயன்படுவது நாட்டின் வளர்ச்சியாகாது, உடம்பின் ஒரு பகுதி மட்டுமே வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தால் அதற்கு வீக்கம் என்று பெயரே தவிர வளர்ச்சி என்று பெயர் இல்லை. நாட்டில் ஒரே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் வலிமை பெறுவது நாட்டுக்கு நல்லதில்லை என்கிற கருத்து உருவாகி எல்லோருக்கும் சம வாய்ப்பு வேண்டும், சமத்துவம் வேண்டும் என்கிற கோரிக்கையை கொண்ட திராவிட இயக்கம் இந்த மண்ணில் எழுந்ததற்கே இந்த குடி மதிப்பு மக்கள் தொகை கணக்கு தான் ஒரு பெரும் காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். ஜூலை 5ஆம் நாள் மக்கள் தொகை, உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் என்று ஐநா அறிவித்திருக்கிறது.